கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். என்ன கருமையான தேவ பிள்ளையே, இயேசு என்கிற பெயரை நீங்கள் உபயோகித்து அவரை நோக்கி நீங்கள் கேட்கிற எந்த காரியத்தையும் அவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்திற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான். அது 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம் கிறிஸ்துவிலை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க வேண்டும். இயேசு எதை போதிக்கிறார், இந்த போதனையை மட்டும் நம்ம கை கொண்டோன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். இன்றைய நாட்களிலும் அநேகர் தவறான முடிவுகளுக்கு நேராக செல்கிறதை பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் தோல்வி, வாழ்க்கையில் மற்றவர்கள் அன்பு செலுத்தாத ஒரு சூழ்நிலை, தனிமையாக்கப்படுகிறார்கள், வியாபாரங்களில் நஷ்டம், இன்னும் பலவிதமான சமூக பிரச்சனைகள், சூழல்களின் நிமித்தமாய் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிந்து போவது இல்லை, அதற்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. ஆகவே நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. மாறாக இந்த தோல்விகளின் மத்தியிலே அவர் வெற்றியை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ இயேசு என்கிற பெயரில் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இயேசுவின் போதனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுனுடைய போதனைகளை கேட்டு அங்கொன்றும் எங்கொன்றுமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, இயேசுவனுடைய போதனைகள் எனக்கு விடுதலை கொடுக்குமானால் நான் நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வேன், அவரோடு கூட அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவீர்களானால் இயேசு என்கிற பெயரில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையிலும் மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், இன்னும் பல காரியங்களில் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரிடத்தில் உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது விடுதலை கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய பிள்ளைகள் பலவித சூழல்களிலும் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வெளியரங்கமான விடுதலையை கொடும். தோல்விகள் மாறட்டும் ஆண்டவரே, வியாபாரங்களில் ஏற்பட்டிருக்கிற தொய்வுகள் மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.